சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். ரோகிணி யோசிக்கிறாங்க, பரவாயில்ல சிந்தாமணி நமக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இனி நான் அந்த வீட்டில் இல்லைன்னா மீனாவும் முத்தும் கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்கவே கூடாது. மனோஜ் கூட என்னை புரிஞ்சுக்காம என் பேச்சை கேட்காம இங்கே விஜயா பேச்சை கேட்டுக்கிட்டு அங்கேருந்து என்னை அனுப்புனாங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் சரியான பாடம் புகட்டணும். இந்த மனோஜை நான் சும்மா விட போகிறதே இல்லை. என்னால் தான் பிஸ்னஸ் செய்கிறாரு இந்த மனோஜ். பெரிய கடைக்கு ஓனராக இருக்காரு. அதெல்லாம் யோசிக்காமல் என்ன அங்கேருந்து அனுப்புனா ரோகிணி எங்கே போவான்னு யோசிக்கவே இல்லை. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு நான் சொன்னது எல்லாமே பொய் தான்னு என் மேலே உள்ள கோவத்தில் இப்படிலாம் செஞ்சிட்டாங்கல்ல. இவங்க யாரையும் நிம்மதியாக இருக்க நான் விட போகிறதே கிடையாது. எனக்கு சப்போர்ட் பண்ண நல்ல வேலை சிந்தாமணி இருக்காங்க. எனக்காக அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. அதனால் சிந்தாமணி பேச்சை கேட்டாதான் நம்ம வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும். நாம் எங்கேயும் போகாமல் இங்கேயே இருக்க முடியும். கண்டிப்பாக விஜயாத்தை நமக்கு இனி பிரச்சனை செய்ய முடியாது. ஏன்னா சிந்தாமணி நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல அப்படின்னு சிந்தாமணியை நினச்சி சிந்தாமணி உதவி செய்வாங்கன்னு நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ரோகிணி. இங்கே மீனா கிட்ட முத்து பேசிகிட்டு இருக்கும்போது, மீனா நீ மட்டும் சாப்பிடலை, நம்ம வீட்டுக்கு வரலனா அதுக்கப்புறம் என்னை பற்றி நீ யோசிக்காத. நானும் சரியாக சாப்பிடலை. அது மட்டும் இல்லாமல் நீ செஞ்ச பிரச்சனையால் உன் மேலே நம்பிக்கை வச்சு நானும் ஏமாந்து போய் நிற்கிறேன்னு வீட்டுக்கு கூட போக முடியாமல் கார் செட்லேயே தான் தங்கிட்டு இருக்கேன். நான் சாப்பிடாம இருந்தா நீ நிம்மதியாக இருப்பியா, சந்தோஷமாக இருப்பேன்னா சொல்லு. நான் இனி சாப்பிடவே இல்லை போதுமா அப்படின்னு சொல்லும்போது, அது எப்படி, நீங்கள் ஏன் சாப்பிடாம இருக்கணும், நீங்கள் எந்த தப்பும் செய்யலையே, என் மேலே நம்பிக்கை வச்சிங்க, நான் தான் உங்கள் எல்லாரையும் ரோகிணிக்காக ஏமாற்றிட்டேன், நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க அப்படின்னு அழுதுகிட்டே இங்கே முத்துவுக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க மீனா. உடனே முத்து சொல்கிறாங்க, நான் சாப்பிட்டேன்ல, உன் பேச்சை கேட்டேன்ல, அப்போ நீயும் சாப்பிட வேண்டாமா, இப்படியே அழுதுகிட்டே இருந்தால் மட்டும் நீ சொன்ன பொய்யெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு ஆயிருமா, இல்லை நீ ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணியே அதெல்லாம் எங்களால் மறக்க முடியுமா, பிரச்சனை செஞ்சுட்ட அதுக்காக இப்படி அழுதுகிட்டே இருந்தால் எந்த பிரயோஜனமும் இல்லை, பிரச்சனையை சமாளிக்கவும் முடியாது. முதல்ல நீ சாப்பிடு மீனா, நீ சந்தோஷமாக இருக்கணும் தான் நான் ஆசைப்பட்றேன். என்ன ஏதோ தெரியாமல் இப்படி செஞ்சுட்ட, அதுக்காக சாப்பிடாம இருந்தால் எப்படி மீனா அப்படின்னு மீனாவுக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்க உடனே மீனா அழுதுகிட்டே சொல்கிறாங்க, அப்போ நீங்கள் நான் செஞ்ச பிரச்சனையை மறந்துட்டீங்கல்ல, என்னை மன்னிச்சிட்டிங்கல்ல, என்கிட்ட கோவமாக பேச மாட்டீங்கல்ல, இனி நீங்கள் என்னை சந்தோஷமாக பார்த்துப்பீங்கல்ல, நீங்கள் சரியாக என்கிட்ட பேசாமல் கோவப்பட்டீங்க, என்னால் இதெல்லாம் தாங்கிக்க முடியல, வீட்டில் உள்ள மற்றவங்க என்கிட்ட பேசாமல் இருந்தால் பரவாயில்ல, ஆனால் நான் செஞ்ச பிரச்சனையால் நீங்களே இப்படி என் மேலே கோவமாக இருக்கீங்க, சாப்பிடாம இருக்கீங்கன்னு நினச்சி என்னால் தாங்கிக்கவே முடியலங்க அப்படின்னு சொல்லி இங்கே மீனா அழ ஆரம்பிக்கும்போது, மீனா நான் உன்னை மன்னிச்சிட்டேன் மீனா, இனி அப்படிலாம் பேச மாட்டேன், நீ சாப்பிடு மீனா, உனக்கு ஏதாவது ஒன்றுனா என்னால் தாங்கிக்க முடியுமா, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்திருக்க, நீ சரியாக சாப்பிடாம பாரு அழுதுகிட்டே இருக்க, இப்படியே இருந்தா எனக்கு தான் மீனா ரொம்பவே பயமாக இருக்குது, நீ முதல்ல சாப்பிடு மீனா அப்படின்னு சாப்பாடெல்லாம் கொடுக்கும்போது மீனா ரொம்பவே சந்தோஷமாக சாப்பிட இதை பார்த்துட்ருக்க இங்கே சந்திரா கண் கலங்கி நிற்கிறாங்க. உடனே இங்கே சத்யா சொல்கிறாங்க, பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சு, மீனாக்காவை முத்துமாமா புரிஞ்சுக்கிட்டாரு, அது மட்டும் இல்லாமல் இங்கே ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணதால பிரச்சனை வந்திருக்கு, அதுக்காக நம்ம அக்கா மீனாவும் பெரிய தப்பு ஒன்றும் செய்யலையே, ரோகிணி பேச்சை கேட்டு நம்பிட்டாங்க, ஆனால் இனி ரோகிணியை யாரும் நம்ப போகிறதில்ல, முத்துமாமா பிரச்சனையை பார்த்து பாருமா, அவங்க 2 பேரும் இனி சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை பார்த்துக்க போகிறாங்க, மீனாக்கா நல்லா சாப்பிட்டுட்டு இங்கேயே ரெஸ்ட் எடுத்துட்டு நீங்கள் அப்புறமா உங்கள் வீட்டுக்கு போங்க, இனி எந்த பிரச்சனையும் வராது, முத்துமாமா இருக்காங்கல்ல அப்படின்னு சந்தோஷமாக பேச இங்கே இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறாங்க மீனா. உடனே முத்து சொல்கிறாங்க, மீனா உன்கிட்ட கோவப்பட்டாலும் இப்படிலாம் பேசினாலும் உன்னை விட்டுட்டு எங்கே போக முடியும் சொல்லு, நீ என் மனைவி மீனா, ஏதோ ஒரு கோவத்தில் பேசிட்டேன் அதுக்காக சாப்பிடாம இருந்து நீ ஏன் மீனா இவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிற, வேண்டாம் மீனா, இனி நீ யார் பேச்சையும் கேட்க வேண்டாம், இனியாவது ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே என்கிட்ட சொல்லு, பார்த்தல வீட்டில் எல்லாரும் எதுக்கு உன் மேலே கோவப்படுறாங்க, நீ எப்பயுமே உண்மையை மட்டும்தான் பேசுவ, நேர்மையாக இருப்பேன்னு நம்பிட்டு இருந்த எல்லாரும் நீ செஞ்ச இந்த வேலையால் ரொம்பவே மனசு வேதனைப்பட்டோம், அந்த கோவத்தில் தான் நானும் பேசிட்டேன் அப்படின்னு முத்து ரொம்பவே அக்கறையாக மீனா கிட்ட பேசுகிறத கேட்டு சந்திரா வீட்டில் உள்ள எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. சரி மீனா, நீ மாப்பிள்ளை கூடவே கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனா, இல்லைம்மா நான் இங்கே இருந்துட்டு அதுக்கப்புறமா என் மாமியார் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லும்போது, மீனா நீ எப்போ வேணாலும் வரலாம் மீனா, உனக்கு அந்த வீட்டில் உரிமை இருக்குது, நீ என் மனைவி, நானே உன்னை கூப்பிட்டு போகிறேன் மீனா அப்படின்னு சொல்லும்போது, நான் வந்தால் அத்தை கோவப்படுவாங்க, வீட்டில் எல்லாரும் பிரச்சனை செய்வாங்க, அதனால நான் கொஞ்ச நாள் எங்கள் அம்மா வீட்டிலே இருக்கட்டுமான்னு கேட்கும்போது, எதுக்கு மீனா, என்னைக்கா இருந்தாலும் நீ அந்த வீட்டுக்கு வரணும்ல, எத்தனை நாள் தான் இங்கே உங்கள் அம்மா வீட்டில் இருக்க முடியும், நானே பிரச்சனையை மறந்துட்டேன், நான் உங்ககிட்ட எப்பயும் போல் பேச ஆரம்பிச்சிட்டேன்,
அப்புறம் எதுக்கு மீனா நீ இங்கே இருக்கணும்? அம்மா கேள்வி கேட்டா நான் பார்த்துக்கிறேன். நீ கிளம்பு மீனா அப்படின்னு சொல்லும்போது, உடனே சந்திரா சொல்றாங்க, மாப்பிள இப்படி நீங்க பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மீனாவ நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. அதே மாதிரி மீனாவும் நீ யாருக்காகவும் சப்போர்ட் பண்றேன்னு இப்படிலாம் செய்ய மாட்டா மாப்பிள. ஏதோ நல்லது செய்யணும்னு தன்னுடைய வாழ்க்கைய பத்தி யோசிக்காம பிரச்சனை செஞ்சுட்டா. மீனா இங்க இருக்கட்டும். நீங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது மீனாவ உங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க. ஆனா உங்க அம்மாவ பத்தி தெரியும். மனோஜும் இப்ப கோவமா இருப்பாரு. அதனால நீங்க தான் பிரச்சனை வந்தா சமாளிக்கணும். மீனாவ நல்லபடியா பார்த்துக்கணும் மாப்ள. உங்கள நம்பி தான் மீனாவ அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அத்தை என் மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்கல்ல. மீனாவ ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் அத்தை அப்படின்னு சொல்லும்போது, சரி மீனா நீ ரெஸ்ட் எடு. நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போறேன் சரியா? அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரொம்ப சந்தோஷமா அங்கேருந்து கிளம்பும்போது, மீனா சொல்றாங்க, பார்த்தீங்களாம்மா நான் செஞ்சது பெரிய பிரச்சனை. நான் வந்து இப்படி செஞ்சிருக்க கூடாது. ஆனாலும் என் வீட்டுக்காரர் எனக்காக சாப்பாடெல்லாம் குடுத்து எப்படி பேசிட்டு போறாருன்னு. அப்படி இருக்கும்போது ரோகிணிய பத்தின உண்மை தெரிஞ்சுக்கிட்டு, நான் வந்து இவங்க கிட்ட உண்மைய சொல்லாம இருந்தது என்னுடைய தப்பு தான். ஆனா, இங்க அண்ணாமலை மாமா தேடி வந்து ஆறுதலா பேசிட்டு போயிருக்காரு. ரவி, ஸ்ருதின்னு எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்றாங்க. நான் தாம்மா இப்படி செஞ்சுட்டேன். அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் மறந்துரு. இனியாவது உன் வாழ்க்கைய பத்தி யோசி. மத்தவங்களுக்கு உதவி செய்றேன்னு நீ இப்படிலாம் செய்யாத மீனா. நீ ரெஸ்ட் எடு மீனா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க சந்திரா. இங்க சிந்தாமணி யோசிக்கிறாங்க, விஜயா வீட்ல நெறைய பிரச்சனை நடக்குது. விஜயாவோட வீடு எனக்கு வரணும்னா, விஜயா கிட்ட பேசி ஆகணும். விஜயாவோட மனச மாத்தி, விஜயா நான் சொல்ற எல்லாத்தையும் கேட்குற மாரி செய்யணும். ரோகிணி இப்ப நம்ம பக்கம் இருக்கிறதுனால, ரோகிணியாலயும் இங்க விஜயா, மனோஜுக்கு நெறைய பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வர, எந்த பிரச்சனையும் சமாளிக்க முடியாம, விஜயா என்கிட்ட உதவி கேட்கணும். நான் சொல்ற பேச்ச விஜயா கேட்டா, சீக்கிரமாவே அந்த வீடு எனக்கு வந்துருமே! அப்படின்னு சொல்லி யோசிச்ச சிந்தாமணி, உடனே விஜயாவுக்கு ஃபோன் பண்றாங்க. விஜயா தன்னுடைய ரூம்ல உட்காந்து மனோஜை நினச்சி அழுதுட்டு இருக்காங்க. என் பையன் மனோஜ் யார்கிட்டயும் பேச முடியாம, இங்க பிஸ்னஸை கவனிக்க முடியாம ரொம்ப மனசு வேதனைப்படுறான். ஏற்கனவே மனோஜை பார்த்து முத்து கொஞ்சம் கூட வந்து அண்ணன்னு பேச மாட்டான். எப்போ பார்த்தாலும் ஏளனமாக பேசிக்கிட்டே இருப்பான் அந்த முத்து. இதில் மனோஜுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு. வீட்டில் யாராவது இனி மனோஜ் பேச்சை கேட்பாங்களா? இல்லை மனோஜுக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை தான் இந்த வீட்டில் கிடைக்குமா? என் பையன் மனோஜுக்கு மட்டும் ஏன் தான் இவ்வளோ பிரச்சனை வருதுன்னு தெரியல. இந்த ரோகிணியை இந்த வீட்டுக்கு மருமகளாக கூப்பிட்டு வந்தேன். இந்த ரோகிணியால் இப்படி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த சமயம் சிந்தாமணி ஃபோன் பண்ணுறாங்க. உடனே இங்கே விஜயாவும், இந்த சிந்தாமணி எதுக்கு இப்போ எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க? சிந்தாமணி கொடுத்த யோசனையால் பார்வதி வீட்டுக்கு போக முடியாமல், பார்வதி இனி விஜயா நீ என் ஃப்ரெண்டே கிடையாதுன்னு சொல்லி அனுப்பிட்டா. இப்போ எதுக்கு சிந்தாமணி ஃபோன் பண்ணுறாங்கன்னு தெரியல அப்படின்னு யோசிக்கிறாங்க. மறுபடியும் சிந்தாமணி ஃபோன் பண்ணுறதால இங்கே விஜயா, என்ன சிந்தாமணி இப்போ தான் என் ஞாபகம் உங்களுக்கு வருதா? அன்னைக்கு பார்வதி வீட்டில் பிரச்சனை நடக்கும்போது எந்த பதிலும் சொல்லாமல் எனக்கு உதவி செய்யாமல் அப்படியே கிளம்பிட்டீங்களே, இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணீங்கன்னு கேட்கும்போது, இல்லை மேடம், ஏதோ அன்னைக்கு நீங்களும் பார்வதியும் பேசிக்கிட்டீங்க. என்ன இருந்தாலும் நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்டு, 30 வருஷமாக ஃப்ரெண்டாக இருக்கீங்க. என்னால் உங்களை பிரிக்க முடியுமா என்ன? நான் வேணும்னே அப்படிலாம் சொல்லலை. இல்லை உங்களுக்கு இடையில பிரச்சனை வரணும்லாம் இந்த யோசனையே சொல்லலை. நான் வந்து சரியாக தான் உங்ககிட்ட சொன்னேன். ஆனால் இப்படி பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கல. இப்போ நீங்கள் நல்லா இருக்கீங்களா மேடம்னு கேட்க, அது என்னன்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லும்போது, நானும் கேள்விப்பட்டேன் மேடம். இந்த ரோகிணி உங்கள் மருமக உங்களை ரொம்ப ஏமாத்திட்டாங்களாமே அப்படின்னு கேட்கும்போது, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லும்போது, எனக்கு மட்டுமா தெரியுது? நம்ம தெரிஞ்ச எல்லாருக்குமே உங்கள் வீட்டில் நடக்கிற பிரச்சனை தான் தெரியுமே. அதனால தான் உங்ககிட்ட பேசலாமேன்னு ஃபோன் பண்ணேன். நீங்கள் என்னடானா கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க சிந்தாமணி. உடனே விஜயா ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க. சிந்தாமணி, பார்வதி கிட்ட போய் பேசினா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். இப்போ பார்வதி வீட்டுக்கு போக முடியல. நல்ல வேலை நீங்களாவது ஃபோன் பண்ணீங்க. என் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு ஃபோன் பண்ணி நீங்கள் பேசுறது எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. ஆமாம் சிந்தாமணி, அந்த ரோகிணியை என் மருமகளாக கூப்பிட்டு வந்ததால் இப்போ என் வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சு தெரியுமா? இதில் மனோஜ் வேற ரொம்ப கஷ்டப்படுறான். அவன் கடைக்கு போக முடியாமல், பிஸ்னஸ் சரியாக செய்யாமல், ஏற்கனவே மனோஜுக்கு வேற நிறைய கடன் இருக்குது. இதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியலன்னு ரொம்பவே மனசு வேதனைப்பட்டுட்டு இருக்கான் மனோஜ். அப்படி இருக்கும்போது என்ன பேசுறது? இல்லை யார்கிட்ட என் கஷ்டத்தை வந்து பேச முடியும்? அதனால தான் யாருக்கும் ஃபோன் பண்ணலைன்னு சொல்லும்போது, எனக்கு புரியுது. இப்போ என்ன, மனோஜ் வந்து பிஸ்னஸை நல்லபடியாக செய்யணும் அவ்வளவுதானே. நீங்கள் என்கிட்ட சொல்லியிருந்தா நானே மனோஜுக்கு உதவி செஞ்சுருப்பேனே. மனோஜோட திறமை என்ன, புத்திசாலித்தனம் என்னன்னு எனக்கு தெரியாதா? நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியணுமா என்ன?
ஆனால் ரோகிணி உங்கள் மருமக பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு சொன்னீங்க. அந்த விஷயத்துலையும் ரோகிணி ஏமாத்திட்டாங்க. இப்போ என்னடானா அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. உங்கள் வீட்டில் இருந்த கிறிஷ் தான் ரோகிணியோட பையனை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எப்படி மேடம் பொறுமையாக இருக்க முடியும்? அந்த கோவத்தில் ரோகிணியை உங்கள் வீட்டிலேருந்து அனுப்பிட்டீங்க. அதுக்காக நீங்கள் இவ்வளோ யோசிக்கணுமா என்ன? இனி மனோஜோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினச்சா என் பேச்சை கேளுங்க. நான் மனோஜுக்கு உதவி செய்கிறேன். மனோஜ் பிஸ்னஸ் செய்கிறதுக்கு எவ்வளோ வேணாலும் நான் பணம் கொடுக்குறேன். என்ன நீங்கள் நான் சொன்னதை மட்டும் கேட்டால் போதும்னு சொல்லும்போது, என்ன சிந்தாமணி பேசுகிறீங்க? நீங்கள் மனோஜுக்கு உதவி செய்வீங்களா? மறுபடியும் பிஸ்னஸ் நல்லபடியாக செய்கிறதுக்கு உதவி செய்வீங்களா? எப்படி உங்களால் என்ன செய்ய முடியும்? எப்படி உதவி செய்ய முடியும்னு கேட்குறாங்க விஜயா. உடனே இங்கே சிந்தாமணி சொல்கிறாங்க, என்ன மேடம் நீங்கள் என்னை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே. நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்லாம் செஞ்சிட்ருக்கேன். இப்போ நான் டெக்கரேஷன் ஆர்டர் மட்டும் இல்லை, என் வீட்டுக்காரரும் பெரிய பிஸ்னஸ் செய்கிறதுனால என்கிட்ட நிறைய பணம் இருக்குது. அதனால் நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. உங்ககிட்ட நான் உங்கள் டான்ஸ் கிளாஸில் சேர்ந்துருக்கேன். நீங்கள் என்னுடைய ஃப்ரெண்டு மாதிரி தான். அப்படி இருக்கும்போது உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனைனா உங்களுக்கும் மனோஜுக்கும் நான் உதவி செய்யாமல் இருப்பேன்னா, நீங்கள் எடுத்த முடிவு சரியான முடிவு தான். ரோகிணி பொய் சொல்லி ஏமாத்துனதுக்கு அவங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் எடுத்த முடிவு ரொம்ப சரியான முடிவு. அதுக்காக மனோஜ் எதுக்காக இப்படி பிஸ்னஸை கவனிக்காமல் இருக்கணும்? இதை விட பெரிய கடையை மனோஜ் ஆரம்பிக்கிறதுக்கும் பிஸ்னஸ் செய்கிறதுக்கும் நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா நீங்கள் மனோஜுக்கு உதவி செய்வீங்களா? பணம் கொடுப்பீங்களா? அப்போ மனோஜ் கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு நீங்கள் உதவி செய்வீங்க அப்படி தானேன்னு கேட்க, ஆமாங்க, மனோஜுக்கு எவ்வளோ கடன் பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, எல்லா பணத்தையும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதை கேட்டு விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷம் வருது. பரவாயில்ல, சிந்தாமணி ஃபோன் பண்ணுறாங்க, நமக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, ஆறுதலாக பேசுகிறாங்க, மனோஜோட பிஸ்னஸ்க்கு உதவி செய்கிறேன்னு நிறைய பணம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்களே, அப்போ சிந்தாமணி மூலமாக நமக்கு உதவி கிடைக்க போகுதுன்னு விஜயா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இவ்வளோ நேரம் அழுதுட்டு இருந்தேன், ஆனால் சிந்தாமணி ஃபோன் பண்ணதுக்கப்புறமா தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குதுன்னு நினைக்கிறாங்க விஜயா. விஜயா சொல்கிறாங்க, சிந்தாமணி நல்ல வேலை நீங்கள் ஃபோன் பண்ணீங்க. இவ்வளோ நேரம் மனோஜோட வாழ்க்கையில் இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியலையேன்னு அழுதுகிட்டே இருந்தேன். இந்த ரோகிணி வேற இப்படி மனோஜுக்கு பெரிய ஆர்டர் வாங்கி தரேன்னு சொல்லி இப்போ மனோஜ் நிறைய கடன் வாங்கி பிரச்சனையில் வசமாக மாட்டிக்கிட்டான். எப்படி மனோஜுக்கு உதவி செய்யன்னு தெரியலையேன்னு நான் ரொம்பவே யோசித்தேன். நீங்கள் சொன்ன யோசனையெல்லாம் சரியாக தான் இருக்கும். நீங்கள் உதவி செய்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் இனி மனோஜோட வாழ்க்கையை பற்றி நான் யோசிக்க போகிறதே இல்லை. ஆமாம், மனோஜுக்கு நீங்கள் பணம் கொடுப்பீங்கள்ல, மனோஜ் நீ பெரிய கடையெல்லாம் ஆரம்பித்து பெரிய பெரிய பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறதுக்கு நீங்கள் உதவி செய்வீங்கள்ல. எனக்கு தெரியும் சிந்தாமணி, நீங்கள் உதவி செய்வீங்க. எனக்கு உங்கள் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. பார்வதியை விட நீங்கள் தான் என்னுடைய ஃப்ரெண்டு. பார்வதி தன்னுடைய வீட்டுக்கு கூட என்னை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டா. ஆனால் என்ன பிரச்சனை நடந்தாலும் நீங்கள் எனக்காக ஃபோன் பண்ணி பேசி ஆறுதலாக பேசுனது மட்டும் இல்லாமல் உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. உங்கள் நல்ல மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன் சிந்தாமணி. நான் வேணும்னா மனோஜை கூப்பிட்டு வரேன். மனோஜ்கிட்ட பிஸ்னஸை பற்றி பேசுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பணம் கொடுங்க. நான் வேணா உங்கள் வீட்டுக்கு வரட்டுமான்னு கேட்க, இப்போ ரோகிணி வேற என் வீட்டில் தான் இருக்காங்க. முதல்ல ரோகிணியை வேற ஒரு இடத்துக்கு அனுப்பணும். ரோகிணியும் என் பேச்சை கேட்கணும், இந்த விஜயாவும் என் பேச்சை கேட்கணும். அப்போ தான் விஜயாவோட வீடு எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி மேடம் நீங்கள் வாங்க, ஆனால் நாளைக்கு வாங்க, இன்றைக்கி எனக்கு நிறைய வேலை இருக்குது. இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்கல்ல, எனக்கு அதுவே போதும். நான் ஃபோனை வைக்கிறேன் மேடம்னு சொல்லிட்டு சிந்தாமணி பேச வேண்டியதை பேசி இங்கே விஜயா மனசை மாற்றுற மாதிரி பேசுனதுக்கப்புறம் ஃபோனை வச்சிடுறாங்க. விஜயா ரொம்ப சந்தோஷமாக அங்கே மனோஜை பார்க்கறதுக்காக ரூமுக்கு போகிறாங்க. மனோஜ்கிட்ட சொல்கிறாங்க, மனோஜே இனி நீ அழுதுகிட்டே இருக்க வேண்டாம், ரோகிணியை பற்றி யோசிக்க வேண்டாம். உன் வாழ்க்கையில் இனி என்னென்ன நடக்க போகுதுன்னு நீ ரொம்பவே பயப்படுறல, அப்படி பதட்டமாக இருக்கவே வேண்டான்னு சொல்ல, ஆமாம் என்னம்மா எனக்கு பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? நான் வேற கடப்பக்கமே போகாமல் இருக்கேன். 30 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கேன். என்னதான் அப்பா முடிஞ்ச அளவு பணத்தை கொடுத்து உதவி செஞ்சாலும் மீதி பணத்தை நான் தானம்மா கொடுக்கணும். அந்த ஆள் வேற ஃபோன் பண்ணுவாரோ அப்படின்னு நான் யோசிக்கிறேம்மா. வீட்டுக்கு வந்துட்டாருன்னா அப்புறம் அவ்வளவுதான், எல்லாரும் முன்னாடி நான் தலை குனிஞ்சு நிற்கணுமா, என்ன செய்யன்னு தெரியலன்னு சொல்லும்போது, பணம் தானே நான் ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லா பணத்தையும் நீங்களே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவீங்களா? அம்மா உங்களை நம்பலாமா? இல்லை நான் அழுதுகிட்டே இருக்கிறதுனால பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக இப்படி பேசுகிறீங்களா, பொய் சொல்கிறீங்களான்னு கேட்குறாரு மனோஜ். உடனே விஜயாவும், என்ன மனோஜ், நான் என்ன அந்த ரோகிணி மாதிரி உன்னை ஏமாத்திடுவேன்னு நினைக்கிறியா? அப்படிலாம் அந்த ரோகிணி மாதிரி எனக்கு பொய் சொல்ல தெரியாது, யாரையும் ஏமாற்ற தெரியாது. அந்த ரோகிணி தான் இந்த வீட்டுக்கு நம்ம நிலமை இப்படி ஆனதுக்கு காரணமே அந்த ரோகிணி தானே. ரோகிணியெல்லாம் இனி என் மருமகளாக ஏற்றுக்க போகிறதில்ல. சொல்லப்போனால் ரோகிணியால் உனக்கு வந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு நான் உதவி செய்கிறதா இருக்கேன். என் ஃப்ரெண்டு சிந்தாமணியை பற்றி தெரியும்ல, அவங்க இப்போ தான் ஃபோன் பண்ணாங்கன்னு கேட்க, அம்மா
சிந்தாமணியா? அவங்களால முத்துவுக்கும் மீனாவுக்கும் எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு. அவங்க கிட்ட நீங்க பேசவே கூடாதுன்னு அப்பா சொல்லியிருக்காங்கல்ல. அவங்க என்னம்மா உதவி செய்ய முடியும்? வேண்டாம்மா. இதனால நமக்கு பிரச்சனை வந்தா, அப்புறம் அப்பா நம்மள சும்மா விட மாட்டாங்கன்னு சொல்றாரு மனோஜ். உடனே விஜயா சொல்றாங்க, மனோஜ் என் பேச்ச கேளு. சிந்தாமணியால நமக்கு பிரச்சனை வரப்போறதில்ல. சிந்தாமணி நமக்கு உதவி செய்றதால பிரச்சனை எல்லாம் சரியாக போகுது அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்றீங்கன்னு கேட்க, சிந்தாமணி பேசின எல்லாத்தையுமே மனோஜ் கிட்ட சொல்றாங்க. நீ வேற நிறைய கடன் வாங்கியிருக்க. அந்த பிரச்சனைய சமாளிக்கணும். அவங்க எல்லா பணத்தையும் தரேன்னு சொல்றாங்க. உன்னுடைய புத்திசாலித்தனத்தை புரிஞ்சுக்கிட்டு, உனக்கு நிறைய திறமை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு, நீ இன்னும் பெரிய பெரிய பிஸ்னஸ் செய்றதுக்கு நிறைய பணம் குடுக்குறேன்னு சொல்றாங்க. நாளைக்கே அவங்க வீட்டுக்கு போய் பேசுவோம். அவங்க சொன்ன மாதிரியே பணம் குடுத்துட்டாங்கன்னா, நீ கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில வர்றது மட்டும் இல்லாம, மறுபடியும் பெரிய பிஸ்னஸ்லாம் ஆரம்பிக்கலாம்ல. நீ எதுக்கு இந்த ரோகிணிய நம்பிக்கிட்டு, ரோகிணி இப்படி ஏமாத்திட்டாளேன்னு அழுதுகிட்டே வீட்ல இருக்கணும்? எல்லார் முன்னாடியும் நீ தலை நிமிர்ந்து நிக்கணும் மனோஜ். இப்படியெல்லாம் ரூம்லயே உட்காந்து அழுதுட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. உன்னை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன். எவ்வளோ பணம் செலவு பண்ணியிருப்பேன். இந்த ரோகிணியை நம்பியா நீ இருக்க? இல்லையே. ரோகிணி என்னைக்கும் இந்த வீட்டு பக்கம் வர முடியாதுன்னு நீயே சொல்லி அனுப்பிட்ட. அப்புறம் எதுக்கு ரோகிணி என்னை ஏமாத்திட்டான்னு இப்படியே உட்காந்து அழுதுட்டு இருக்க? இனி நீ நல்லபடியா பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறத பார்த்து எல்லாரும் சந்தோஷப்படணும். அந்த ரோகிணியும் இப்படி நம்ம பொய் சொல்லி ஏமாத்திட்டோமேன்னு உன்னை பார்த்து பார்த்து தலை குனிஞ்சு நிக்கணும். இனி ரோகிணிய மறந்துட்டு உன்னுடைய வேலைய மட்டும் பாரு. சீக்கிரமாவே உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய நான் அமைச்சு குடுக்குறேன். அம்மா இருக்கும்போது நீ எத பத்தியும் யோசிக்க கூடாதுன்னு சொல்ல. அம்மா நீங்க உண்மையா தான் பேசுறீங்களா? இல்ல கண்டிப்பா அவங்க பணம் குடுப்பாங்களாம்மா? இந்த கடன் வாங்கியிருக்கேன்ல, அந்த பணத்த என்னால திருப்பி தர முடியலன்னு சொல்லும்போது, அது மட்டும் இல்ல மனோஜ், பிசினஸ நீ நல்லபடியா நடத்தப் போற. சிந்தாமணி சொன்னா அப்படியே நமக்கு உதவி செய்வாங்க. சிந்தாமணி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. சிந்தாமணி என்னுடைய ஃப்ரெண்டு தானே. யார்கிட்டயும் இந்த பிரச்சனைய பத்தி பேச வேண்டாம். சிந்தாமணி உனக்கு உதவி செய்யற விஷயம் இந்த வீட்ல யாருக்குமே தெரிய வேண்டாம். இதெல்லாம் முத்துவுக்கும், ஏன் உங்க அப்பா அண்ணாமலைக்கும் கொஞ்சம் கூட பிடிக்காது. அதனால நம்ம யாருக்கும் தெரியாம சிந்தாமணிய பார்த்து பேசிட்டு வருவோம். அவங்க என்ன செஞ்சாலும் சரியா தான் இருக்கும் மனோஜ். நமக்கு இப்ப இந்த வீட்ல உதவி செய்ய யாருமே இல்ல. உங்க அப்பாவும் சேர்த்து வச்ச பணத்த உனக்காக குடுத்துட்டாரு. அதனால யார்கிட்டயும் உதவி கேட்க முடியாது. ஆனா சிந்தாமணி தேடி வந்து உதவி செய்றேன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அதனால அவங்கள கண்டிப்பா நம்பலாம். அவங்க நம்மள என்னைக்கும் ஏமாத்த மாட்டாங்க. அப்படின்னு சிந்தாமணி மேல உள்ள நம்பிக்கையில இப்படி மனோஜ் கிட்ட பேச, மனோஜ் உடனே சரிம்மா நீங்க சொல்றீங்க எல்லாம் சரியா தான் இருக்கும் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா இருக்காரு. உடனே இங்க விஜயாவும் மனோஜும் வீட்ல யார்கிட்டயும் சொல்லாம சிந்தாமணிய பார்க்க போலாம். அவங்க மூலமா நமக்கு கண்டிப்பா உதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் கிளம்பி போறாங்க. இங்க அண்ணாமலை முத்துக்கிட்ட சொல்றாங்க, என்ன முத்து, மீனாவை வீட்டுக்கு கூப்பிட்டு வரலையான்னு கேட்க, அப்பா மீனா அவங்க அம்மா வீட்டில் இருக்கட்டும்ப்பா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக இருக்கட்டுமே. இங்கே வந்தா நம்ம யாரும் பேச மாட்டேங்கிறோன்னு ரொம்ப மனசு வேதனைப்படுவா. இப்படிலாம் பார்க்கும்போது எனக்கு மீனாவை நினச்சி ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. மீனா நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொன்னா, நான் தான் உங்கள் அம்மா வீட்டில் இரு, நானே வந்து கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வந்தேன்ப்பா அப்படின்னு சொல்லும்போது, அங்கே வந்த விஜயா சொல்கிறாங்க, என்ன அந்த மீனா வீட்டு வேலை செய்யக்கூடாது அதானே? மீனா எதுக்கு மறுபடியும் இங்கே வரணும்? அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டால, அங்கேயே இருக்கட்டும். அவள் வேலையை பார்த்துக்கிட்டு அவள் குடும்பத்தை பார்த்துக்கிட்டும். அதை விட்டுட்டு இங்கே அந்த மீனா வந்தாலே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லும்போது, உடனே முத்து சொல்கிறாங்க, யாரால பிரச்சனை வருதுன்னு சொல்கிறீங்க? மீனா அப்படி என்ன தப்பு பண்ணா? ரோகிணிக்கு உதவி செஞ்சது தப்பு தான். ஆனால் ரோகிணியை விட மீனா ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் செய்யலையே. நீங்கள் இப்படி கோவப்பட்டு பேசுறதுக்கு. மீனா என்னுடைய மனைவி. மீனா மேலே எனக்கு கோவம் இருக்கும். அதுக்காக மீனா இந்த வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு நீங்கள் சொன்னால் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன், பொறுமையாக இருக்க மாட்டேன். நாளைக்கே மீனாவை இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வரதான் போகிறேன். உங்களால் என்ன செய்ய முடியும்? இந்த மனோஜ் தான் 2 வருஷமா ரோகிணி இந்த வீட்டில் இருந்திருக்காங்க. அவங்கள பற்றின உண்மையை தெரியாமல் நல்லா தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினா அவனை கேள்வி கேட்க மாட்டீங்க. மீனாவை மட்டும் நல்லா பேசுவீங்களே அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் நம்ம முக்கியமான வேலையாக கிளம்பிட்டு இருக்கோம். இந்த முத்திக்கிட்ட பேசவே தேவையில்ல. பேசினா இப்படி தான் பிரச்சனை செய்வான். அதுவும் மீனாவை பற்றி பேசினா எப்படி கோவப்படுறான் பாரு. இதே நமக்கு ஒரு பிரச்சனைனா கண்டுக்கவே மாட்டான். மீனாவும் ரோகிணியும் நம்ம குடும்பத்தில் எல்லாரையும் ஏமாத்திருக்காங்கன்னு எங்களுக்கு மீனா மேலே கோவம் இருக்க தான் செய்யும். நீ வேணும்னா அந்த மீனாவை கூப்பிட்டு வா. ஆனால் மீனாவை என்னைக்கும் மருமகளாக நான் ஏற்றுக்க மாட்டேன். எனக்கு மனோஜோட வாழ்க்கை மட்டும்தான் முக்கியம்னு சொல்கிறாங்க விஜயா. எனக்கு தான் தெரியுமே மனோஜோட வாழ்க்கை முக்கியம்னு. ரோகிணியை மருமகளாக கூப்பிட்டு வந்து மனோஜை தலகுனிய வச்சதே நீங்கள் தானே. ஆனால் மீனா அப்படி இல்லை. எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு நினச்சி தன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்காம ஏதோ சின்ன தப்பு செஞ்சுட்டா. மீனாவை நான் மன்னிச்சிட்டேன், மீனா கிட்ட பேசிட்டேன். என்னுடைய மனைவி மீனா நாளைக்கே இந்த வீட்டுக்கு வருவா. மீனா கிட்ட இப்படிலாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் பிரச்சனை தான் வரும். மனோஜ் நம்ம அம்மா கிட்ட சொல்லி புரிய வைன்னு சொல்ல, அம்மா நீங்கள் வாங்கம்மா, நமக்கே நிறைய பிரச்சனை இருக்குது, இதில் முத்துக்கிட்ட வேற பேசிக்கிட்டு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க.
இங்கே சிந்தாமணி ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க, ரோகிணி என் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக உங்கள் அத்தைக்கு தெரிய வரும். நான் சொன்னேன்ல, நீங்கள் ஏன் கார்லேயே போங்க, என்னுடைய வீட்டிலையே தங்குங்க. எனக்கு நிறைய வீடெல்லாம் இருக்குது. அங்கே நீங்கள் தங்குனீங்கன்னா யாரும் உங்களை கண்டுபிடிக்க மாட்டாங்க. நிம்மதியாக சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. அதுக்கப்புறம் விஜயாவுக்கும் மனோஜுக்கும் எப்படிலாம் பிரச்சனை செய்யலாம், மனோஜ் எப்படி உங்கள் பக்கம் வர வைக்கலான்னு நானே உங்களுக்கு யோசனை சொல்கிறேன். உங்கள் நிலமையை நான் புரிஞ்சுக்கிட்டேன். உதவி செய்கிறதா முடிவெடுத்துட்டேன். கவலைப்படாதீங்க. நீங்கள் இப்போ இந்த நிலமையில இருக்கிறதுக்கு காரணம் முத்துவும் மீனாவும் தானே. அவங்க மட்டும் அந்த வீட்டில் நிம்மதியாக இருந்துருவாங்களா? நீங்கள் கவலைப்படாமல் என்னை நம்புங்க. நான் சொன்ன மாதிரியே உங்களுக்காக பெரிய உதவியெல்லாம் செய்வேன்னு சொல்ல, உடனே ரோகிணியும் சரி, நீங்களே இவ்வளோ உதவி செய்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் உங்கள் பேச்சு தான் கேட்டாகணும் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி சிந்தாமணியோட வேறு வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க ரோகிணி. ரோகிணி அங்கே கிளம்பி போகும்போது ரோகிணியை அங்கே தான் இருந்தாங்கன்னு தெரியாமல் மனோஜும் விஜயாவும் அந்த சமயம் அங்கே வராங்க. நல்ல வேலை ரோகிணியை இப்போ தான் அனுப்புனேன், அதுக்குள்ளே இந்த மனோஜும் விஜயாவும் வந்திருக்காங்களே. நான் உதவி செய்கிறேன், பணம் கொடுக்குறேன்னு சொன்ன உடனே இவ்வளோ சீக்கிரமாக வந்திருக்காங்க அப்படின்னு சிந்தாமணி யோசிக்கிறாங்க. எப்படியோ ரோகிணியை இங்கேருந்து அனுப்பிட்டோம். இனி எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. யாரும் என்ன சந்தேகப்பட மாட்டாங்க. ரோகிணிக்கு நான் தான் உதவி செய்கிறேன்னு இங்கே விஜயாவும் மனோஜும் கண்டிப்பாக கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க மேடம், நேற்று தான் ஃபோன் பண்ணேன், அதுக்குள்ளே நீங்கள் மனோஜை கூப்பிட்டு வந்துட்டீங்களா? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன மனோஜ், எப்படி இருக்கீங்கன்னு கேட்க, உடனே விஜயா சொல்கிறாங்க, மனோஜ், உனக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுது, நீ என்ன பிஸ்னஸ் செய்ய போகிற, எல்லாத்தையும் சிந்தாமணிக்கிட்ட சொல்லு. அவங்க பணம் கொடுத்து உதவி செய்வாங்க. நமக்கு உதவி செய்ய இப்போ சிந்தாமணி மட்டும்தான் இருக்காங்கன்னு சொல்லும்போது, இங்கே மனோஜ் அழுதுகிட்டே ரோகிணியை பற்றி பேசுகிறாரு. ரோகிணியை நம்பி நான் ரொம்பவே ஏமாந்து போயிட்டேன். ரோகிணி என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டா. ரோகிணியால் நான் நிறைய கடன் வாங்கிட்டேன். இப்போ பிஸ்னஸை செய்ய முடியாமல், வெளியில் தலை காட்ட முடியாமல், நான் பிஸ்னஸை கூட கவனிக்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்கேன். எனக்கு தேவையான பணத்தை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பணத்தை நான் திருப்பி தந்துடுவேன். என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல, அதானே எனக்கு உதவி செய்வேன்னு சொல்லியிருக்கீங்க. அதனால் பணம் கொடுத்தா கண்டிப்பாக அந்த பணத்தை நான் திருப்பி தந்துடுவேன் அப்படின்னு பேசும்போது சிந்தாமணி யோசிக்கிறாங்க. என்னது, இந்த மனோஜை நம்பி நான் பணம் கொடுக்குறதா? ஏற்கனவே மனோஜ் ஒன்றும் முத்து மாதிரியெல்லாம் பெரிய புத்திசாலியெல்லாம் கிடையாது. இருக்கிற பிஸ்னஸ் சரியாக செய்யாமல் ரோகிணியை நம்பி இங்கே ஏமாந்து போய் நிற்கிற மனோஜுக்கு பணம் கொடுக்க நான் என்ன இவங்கள இவங்கள நம்பி நான் ஏமாந்து போய் நிற்கிறதா? இந்த பணம் எப்படியும் கிடைக்காதுன்னு தெரியும். எனக்கு விஜயாவோட வீடு வேணும். அதுக்காக போனால் போதுன்னு இந்த பணத்தை கொடுக்குறேன். மற்றபடி நான் இந்த விஜயாவையும் நம்ப மாட்டேன், மனோஜையும் நம்ப மாட்டேன். ஆனால் இவங்க 2 பேரும் என்னை தேடி வந்திருக்காங்க. பணத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இவங்கக்கிட்ட கையெழுத்து வாங்கி அதுக்கப்புறமா இந்த வீட்டில் உள்ள எல்லாரையும் நான் அங்கேருந்து அனுப்புனாதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். மீனா, முத்து, மனோஜ்னு எல்லாரும் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் கஷ்டப்படணும். மறுபடியும் என்கிட்ட வேறு வழி இல்லாமல் உதவி கேட்கணும். ஆனால் அப்போ கூட இவங்களுக்கெல்லாம் நான் உதவி செய்ய மாட்டேன். அந்த வீடு எனக்கு கிடைக்கணும். அந்த வீடு மூலமாக எனக்கு நிறைய பணம் கிடைக்கணும். அதுக்காக தான் நான் உதவி செய்கிறேன்னு சொல்லி நான் பொய் சொல்லிகிட்ருக்கேன். அந்த ரோகிணி எப்படி பொய் சொல்லி இந்த குடும்பத்தை ஏமாத்தினாலோ, இவங்களோட லட்சணம் என்னன்னு எனக்கு தான் தெரியுதே. யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்புகிறாங்க, யோசிக்க மாட்டாங்க, சரியாக விசாரிக்க மாட்டாங்க. அதே மாதிரி விஜயாவும் மனோஜும் என்னை நம்பி நான் பணம் கொடுப்பேன்னு நம்பி வந்திருக்காங்க. இவங்களுக்கு நான் பணம் கொடுக்க போகிறேன் தான். ஆனால் இவங்க நினச்ச மாதிரி நிறையா பணம் கொடுக்க போகிறதில்ல. ஆனால் இவங்க போடுற அந்த கையெழுத்தால் அவங்க வீடே எனக்கு கிடைக்க போகுதே. இதெல்லாம் தெரியாமல் பாவம் இந்த மனோஜ் ஏமாந்து போய் நிற்க போகிறான். என்னென்னவோ பேசி எல்லார்கிட்டேயும் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த விஜயாவுக்கு சரியான பதில் கொடுக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, மேடம், மனோஜை பற்றி எனக்கு தெரியாதா? நீங்கள் எப்போ வேணாலும் அந்த பணத்தை திருப்பி கொடுங்க. அந்த பணத்தை பற்றி நான் கேட்கவே இல்லையே. உங்களுக்கு உதவி செய்ய நான் தயாராக இருக்கேன், அவ்வளவுதான். ஆமாம், எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு சொல்ல, உடனே மனோஜும், நான் பிஸ்னஸ்க்காக நிறைய பணம் கடன் வாங்கிட்டேன். இப்போ கூட என் அப்பாவுக்கு வேறு 27 லட்ச ரூபா பணம் தரணும். ஆனால் பிஸ்னஸை நல்லபடியாக செஞ்சு நான் கண்டிப்பாக முன்னேறி வருவேன். எனக்குன்னு நல்ல லாபம் கிடைக்கும், நல்ல வருமானம் வரும்னு நம்பிக்கை இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய பணத்தை நான் திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, உங்களுக்கு 30 லட்ச ரூபா பணம் தரேன். முதல்ல இருக்கிற பிரச்சனையை சமாளிங்க. உங்கள் பிஸ்னஸ்க்கு இன்னும் எவ்வளோ பணம் தேவைப்பட்டாலும் நான் இருக்கேன், நான் உதவி செய்கிறேன். யோசிக்காமல் என்கிட்ட உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்ல, சிந்தாமணி, நீங்கள் எவ்வளோ பெரிய உதவி செய்கிறீங்க. உங்கள் நல்ல மனசை புரிஞ்சுக்காம நான் கூட என்னென்னவோ பேசிட்டேன். எங்கள் குடும்ப நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு, மனோஜோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ பணம் கொடுத்து உதவி செய்கிறீங்களே. சொல்லப்போனால் நீங்கள் தான் என் ஃப்ரெண்டு சிந்தாமணி அப்படின்னு இங்கே விஜயா சிந்தாமணியை பாராட்டி பேசுகிறாங்க. உடனே சிந்தாமணி சொல்கிறாங்க, விஜயா மேடம், நீங்கள் தான் எனக்கு முக்கியம். சொல்லப்போனால் உங்களுக்காக நான் என்ன வேணாலும் உதவி செய்வேன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க எனக்கு தெரியும். ஆனாலும் இவ்வளோ சீக்கிரம் பணம் கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கலன்னு சொல்ல, அவங்க ஆளுங்க கிட்ட சொல்கிறாங்க, முதல்ல மனோஜுக்கு தேவையான 30 லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்ல, அக்கா இவ்வளோ பணமா அப்படின்னு கேட்கும்போது, நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க.
பணம் என்னுடைய பணம். யாருக்கு குடுக்கணும்னு எனக்கு தெரியாதா? அப்படின்னு சொல்லிட்டு, இங்க மனோஜ் கிட்ட ரூ. 30,00,000 பணத்த வந்து சிந்தாமணி குடுக்குறாங்க. அம்மா என்னம்மா நீங்க சொன்ன மாதிரியே இவ்ளோ பணத்தையும் குடுத்துட்டாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லன்னு சொல்லிட்டு, நான் கண்டிப்பா இந்த பணத்த திருப்பி தந்துருவேன். எனக்கு இப்படி உதவி செய்வீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. வீட்ல இருக்க முத்து, மீனா, ஏன் என் அப்பா கூட உங்கள புரிஞ்சுக்கல. ஆனா என் அம்மா தான் உங்கள பாராட்டி பேசுவாங்க. உங்கள விட்டு குடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கிறீங்களே! எனக்கு இப்படி உதவி கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லன்னு சொல்லி பெருமையா பேசிட்டு இருக்காரு மனோஜ். உடனே விஜயா சொல்றாங்க, "இன்னும் எவ்ளோ வேணாலும் மனோஜ் நமக்கு உதவி செய்வாங்களாம். இந்த சிந்தாமணி பணம் குடுப்பாங்களாம் மனோஜ். அதனால நீ எத பத்தியும் யோசிக்காம நல்லபடியா பிசினஸ மட்டும் செஞ்சா போதும்." அப்படின்னு சொல்லும்போது, அந்த சமயம் இங்க சிந்தாமணி சொல்றாங்க, "மேடம், நான் சொன்ன மாதிரியே உங்க பையன் மனோஜுக்கு உதவி செஞ்சுட்டேன். நான் தரேன்னு சொன்ன பணத்த குடுத்துட்டேன். இதுக்கு மேல உங்களுக்கு பணம் வேணும்னாலும் நான் கண்டிப்பா குடுப்பேன். அதே மாதிரி நீங்க இந்த பேப்பர்ல மட்டும் கையெழுத்து போடுறீங்களான்னு கேட்க, எதுக்கு சிந்தாமணி நான் கையெழுத்து போடணும்னு கேட்குறாங்க விஜயா. உடனே மனோஜ் சொல்றாரு, "அம்மா என்னம்மா எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்காங்க. கையெழுத்து போட முடியாதாம்மா உங்களுக்கு? அவங்க என்ன நமக்கு நல்லது தானே செய்றாங்க. அவங்க சொன்ன மாதிரி நம்ம செஞ்சா தானம்மா இனியும் ஏதாவது உதவி செய்வாங்க. நம்ம இப்படி சந்தேகப்பட்டு கேள்வி கேட்டா அவங்க நம்மள தப்பா நினைக்க மாட்டாங்களா? என்னம்மா நீங்க? நீங்க கையெழுத்து போடுறீங்களா இல்லையான்னு கேட்குறாரு மனோஜ். நம்ம கேட்ட பணத்த குடுத்துருக்காங்க. நம்ம மேல நம்பிக்கை வச்சு நம்மளுக்கு இவ்ளோ பணத்த யாரும்மா தருவாங்க? இன்னும் பணம் வேணும்னாலும் கேளுங்க. உதவி செய்றேன்னு சொல்றாங்கல்ல சிந்தாமணி. அவங்க கிட்ட போய் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. என்னம்மா யோசிக்கிறீங்க? நீங்களும் கையெழுத்து போடுங்க. நானும் கையெழுத்து போடுறேன்." அப்படின்னு சொல்லும்போது சிந்தாமணிக்கு அவ்ளோ சந்தோஷம். பரவாயில்லையே! விஜயா மட்டும் தான் அ கையெழுத்து போடணும்னு நெனச்சேன். ஆனா தானா வந்து இந்த மனோஜும் கையெழுத்து போடுறேன்னு சொல்றாங்களே! ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நிம்மதியா இருக்கு. அப்ப மனோஜோட கடையும் எனக்கு கிடைக்க போகுது. விஜயாவோட வீடும் எனக்கு கிடைக்க போகுது. இப்படிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கலையே! மனோஜ், உனக்கு நான் பணம் குடுத்துருக்கேன்னா, சாதாரணமா பணத்த குடுத்துட்டேன்னு நெனைக்கிறீங்கல்ல? நான் என்ன யோசிச்சிருக்கேன், என்ன திட்டம் போட்டு உங்கள ஏமாத்துறேன்னு உங்களுக்கு தெரியாம, என்னையே இந்த மனோஜ் பாராட்டி பேசுறான். விஜயாவோட மனச மாத்தணும்னு நான் நெனச்சேன். ஆனா மனோஜ் போதும் விஜயா மனசு மாறுறதுக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. மேடம், நீங்க வேணும்னா என் மேல நம்பிக்கை இல்லைன்னா கையெழுத்து போட வேண்டாம் மேடம்னு சொல்ல, அதெல்லாம் உங்க மேல நம்பிக்கை இருக்கு. அதான் மனோஜ் சொல்லிட்டான்ல, நான் எதுக்கு உங்ககிட்ட கேள்வி கேட்கணும்? என் பையனுக்கு உதவி செஞ்சதே பெருசு தான். அப்படின்னு சொன்ன மாதிரியே அங்க கையெழுத்து போட்டு குடுத்துடுறாங்க விஜயா. மனோஜும் வேற கையெழுத்து போட்டு குடுக்குறாரு. உடனே அந்த பேப்பர வாங்கிக்கிட்டு சிந்தாமணி யோசிக்கிறாங்க. நான் நெனச்சதெல்லாம் நல்லபடியா நடந்துருச்சு. ரோகிணி மூலமா இன்னும் மனோஜுக்கும், விஜயாவுக்கும் நெறைய பிரச்சனை வரப்போகுது. ஆனா, அதுக்கு முன்னாடி அந்த வீடு எனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சந்தோஷமா, "நீங்க இங்கேருந்து கிளம்புங்க. எந்த உதவியா இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்க. நானே தேடி வந்து உங்களுக்கு உதவி செய்வேன்னு" சொல்ல, அங்க சந்தோஷமா பணத்த வாங்கிட்டு மனோஜும், விஜயாவும் கிளம்பி வராங்க. மனோஜ் எதிர்பார்த்த மாரியே மனோஜுக்கு பணம் கிடைச்சதால, யார் யாருக்கெல்லாம் பணம் குடுக்கணுமோ, எல்லா பணத்தையும் திருப்பி குடுத்துடுறாரு. இப்ப கடன் பிரச்சனை இல்லாம மனோஜ் தன்னுடைய பிசினஸ நல்லபடியா கவனிக்கிறாரு. அதன் மூலமா மனோஜ் ரொம்ப சந்தோஷமா இருக்க, உடனே அண்ணாமலை, "என்ன மனோஜ் கடை பக்கமே போகாம இருந்த? பிசினஸ பார்க்க முடியாதுன்னு சொன்னேன்." "ஆமா, மாசம் மாசம் ரூ. 1,00,000 பணம் குடுக்கணும்னு சொன்னியே, அவர்கிட்ட பணம்லாம் குடுத்துட்டல்ல? மறுபடியும் அந்த சார் வீட்டுக்கு வரமாட்டார்ல? உன்னால பிரச்சனை வராதுல்லன்னு?" கேட்க, "அப்பா உங்களுக்கு தெரியாதா? நான் எல்லா பணத்தையும் குடுத்துட்டேன்ப்பா. இப்ப எனக்கு கடன் பிரச்சனையே கிடையாது. அதனால ரொம்பவே சந்தோஷமா என்னுடைய பிசினஸ நான் நல்லபடியா பார்த்துக்கிறேன்ப்பா." அப்படின்னு சொல்லும்போது, "எப்படி பணத்த ஏற்பாடு பண்ண? எப்ப அந்த பணத்த கொண்டு போய் குடுத்த? அவ்ளோ பணமும் எப்படி கிடைச்சது மனோஜ்? எப்படி பணத்த ஏற்பாடு பண்ணன்னு எங்ககிட்ட நீ சொல்லவே இல்லையேன்னு?" கேட்க, "அப்பா அதான் பிரச்சனையிலேருந்து நான் வெளியில வந்துட்டேனே. நான் பிசினஸ் செய்றேன்ப்பா. எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா? எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லன்னு நெனச்சீங்கல்ல? ஆனா, எனக்கு உதவி செய்ய எல்லாரும் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும்ப்பா. பிசினஸ இன்னும் நல்லபடியா நடத்தப் போறேன். ஏன், இதே மாதிரி இன்னொரு புது கடையவும் ஆரம்பிக்க போறேன்ப்பா." அப்படின்னு சொல்ல, "வேண்டாம் மனோஜ். ரொம்ப ஆசைப்படுற. நீ நல்லா சம்பாதிச்சு பணத்த சேர்த்து வை. அதுக்கப்புறமா பார்ப்போம். இன்னும் ரோகிணி வேற என்ன செய்ய போறான்னு தெரியல. ரோகிணி எங்க இருக்கான்னு கூட தெரியல. நீங்க பணத்துக்காக ரொம்பவே ஆசைப்பட்டு ரோகிணி இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நெனச்சு, நீங்க ஏற்கனவே பிரச்சனையில தலை குனிஞ்சு நின்றுருக்கீங்க. அதனால என்ன செஞ்சாலும் பொறுமையா யோசிச்சு தான் செய்யணும். ரொம்ப அவசரப்படாதன்னு சொல்ல, "நான் பார்த்துக்கிறேன்ப்பா. நீங்க கவலைப்படாதீங்கப்பா." அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அந்த சமயம் முத்து, "என்னப்பா அந்த மனோஜ் இப்படி பேசுறான்? யாருப்பா மனோஜுக்கு உதவி செஞ்சிருப்பாங்க? ஆனா எப்படி பணம் கிடைச்சதுன்னு மனோஜ் சொல்லவே மாட்டிக்கிறான் பாருங்கப்பா. பிரச்சனைன்னு வந்தா தான் தெரியும். மனோஜும் அம்மாவும் என்ன செஞ்சிருக்காங்கன்னு. சரிப்பா, நான் வந்து சவாரிக்கு கிளம்புறேன்." அப்படின்னு சொல்றாரு முத்து. அந்த சமயம் சிந்தாமணி அவங்க ஆளுங்களோட அண்ணாமலை வீட்டுக்கு வரத பார்த்துட்டு முத்து சொல்றாங்க, "இங்க உங்களுக்கு என்ன வேலை? எதுக்கு வந்திருக்கீங்கன்னு?" கேட்க,
உடனே அண்ணாமலையும், ஆமாம் யார் முத்துன்னு சொல்லும்போது, இவங்க தான்ப்பா சிந்தாமணி. இவங்களால தான் மீனாவுக்கும் மீனாவோட பிஸ்னஸ்க்கும் நிறைய பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியலையே. அம்மாவை பார்க்க வந்தீங்களா? அம்மா தான் உங்ககிட்ட பேசவே மாட்டாங்களே அப்படின்னு கேட்கும்போது, முத்து உனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது முத்து. நீ என்ன கூப்பிட்டு உட்கார வச்சு உபசரிக்காம காஃபி எதுவும் கொடுக்காம கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க. சரி இது என்னுடைய வீடு தானே, நீ என்னை கூப்பிடுறது? நானே வருவேன். என் வீட்டுக்கு நான் தானே வரணும், உன்கிட்ட ஏன் கேட்கணும்னு கேட்கும்போது, என்னது உங்கள் வீடா? யார் சொன்னது? எங்கள் அம்மாவுக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சது அவ்வளவுதான்னு சொல்லிட்டு, அம்மா மனோஜ் இங்கே வாங்க அப்படின்னு முத்து கூப்பிடுறாரு. அந்த சமயம் அங்கே வந்த மனோஜும் விஜயாவும் இங்கே சிந்தாமணியை பார்த்த உடனே திருன்னு முழிக்கிறாங்க. வாங்க சிந்தாமணி, என்ன நீங்கள் சொல்லியிருந்தா நாங்களே வந்திருப்போமே, வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. என்ன மேடம் நீங்கள் என் வீட்டுக்கு வந்தீங்க, நான் இப்படியா கேள்வி கேட்டேன்? உங்களுக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு நான் வந்திருக்கேன்னா நீங்கள் சந்தோஷப்படணும். ஏன் முத்து மாதிரியே நீங்களும் கேள்வி கேட்குறீங்க? உங்கள் வீட்டுக்கு நான் வரக்கூடாதா மேடம் அப்படின்னு சிந்தாமணி விஜயா கிட்ட பேச, விஜயா உடனே அண்ணாமலையவும் பார்க்குறாங்க, முத்துவையும் பார்க்குறாங்க. திருன்னு முழிக்கிறாரு மனோஜ். இல்லை நீங்கள் வரலாம், நீங்கள் உட்காருங்க. அம்மா காஃபி எடுத்துகிட்டு வாங்கம்மா, சிந்தாமணி நம்மளுக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே முத்து சொல்கிறாங்க, இங்கே என்ன நடக்குது? மனோஜ் என்ன சிந்தாமணிக்கு நீயும் அம்மாவும் ரொம்ப தான் சப்போர்ட் பண்ணுறீங்க, அவங்க என்னடானா இது என்னுடைய வீடுன்னு சொல்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு கேட்க, என்னது சிந்தாமணி அவங்க வீடுன்னு சொன்னாங்களா? என்ன சிந்தாமணி அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் மேடம், நீங்கள் தானே மனோஜோட பிஸ்னஸ்க்கு நிறைய பணம் வேணும்னு கேட்டீங்க, நானும் பணம் கொடுத்தேன்ல. நீங்கள் கூட கையெழுத்து போட்டு கொடுத்தீங்களே, இந்த வீடை நீங்கள் வச்சுக்கோங்க, பணம் கிடச்சா போதும்னு. நீங்கள் 2 பேரும் வந்து யாருக்கும் தெரியாமல் என்கிட்ட பேசிட்டு போனது, என் வீட்டுக்கு வந்தது எல்லாத்தையும் மறந்துட்டிங்களா? எனக்கு அந்த பணம் வேண்டாம், எனக்கு இந்த வீடு தான் வேணும். நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்க, அதனால் இது இப்போ என்னுடைய வீடு, என் வீட்டுக்கு நான் வந்திருக்கேன். நீங்கள் ஏன் எல்லாரும் என்னை கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே முத்து ரொம்ப கோவமா, என்னது இங்கே என் அம்மாவும் மனோஜும் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்ட உடனே, ஆமாம் முத்து, நீயே படிச்சு பாரு, உனக்கே தெரியும். அங்கே கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்கல்ல, எல்லாத்தையும் பார்த்து உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே அந்த பேப்பரை வாங்கி பார்க்குறாரு. ஆமாம் அம்மா கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க, மனோஜும் வேற கையெழுத்து போட்டிருக்கானே. அப்போ இந்த வீடை கொடுத்துட்டு தான் மனோஜோட பிரச்சனைக்கு அம்மா உதவி செஞ்சுருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது, அம்மா என்னம்மா நடக்குது அப்படின்னு சொல்ல உடனே அண்ணாமலையும், விஜயா யாருக்கும் தெரியாமல் இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்கியா? நீ யாரை கேட்டு இப்படி ஒரு முடிவெடுத்த? எதுக்கு இவங்கள பார்க்க போனேன்? எதுக்கு மனோஜுக்கு பணம் வாங்கி கொடுக்கறதுக்கு வீடை வந்து கொடுத்துருக்க அப்படின்னு கேட்க, இல்லைங்க அவங்க கையெழுத்து வாங்கினாங்க, ஆனால் வீடை பற்றி அவங்க பேசவே இல்லை. நான் உங்களுக்கு வீடை கொடுக்குறேன்னு சொல்லவும் இல்லை, அவங்க வீடை கேட்கவும் இல்லைங்க. அவங்களா தான் ஃபோன் பண்ணாங்க, மனோஜுக்கு உதவி செய்கிறேன்னு சொன்னாங்க, இந்த பணத்தை நீங்கள் எப்போ வேணாலும் திருப்பி தாங்கன்னு சொன்னாங்களே தவிர்த்து மற்றபடி வீடை பற்றி நான் பேசலைங்க அப்படின்னு சொல்லி இங்கே விஜயா கண் கலங்கி பேச ஆரம்பிக்கிறாங்க, அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே மனோஜ், ஆமாம் மேடம், நாங்கள் அன்றைக்கி வந்தப்போ வீடை பற்றி பேசவே இல்லையே, நீங்களா தானே உதவி செய்கிறேன்னு சொன்னீங்க, உங்களை நம்பி வந்தோம், இப்படி ஏமாற்றிட்டீங்களேன்னு சொல்லும்போது, ஆமாம் நான் ஏமாத்தினாலும் நீங்கள் தெளிவாக இருந்திருக்கலாம்ல, என்னை நம்பி ஏன் வந்தீங்க, பணம் கேட்டீங்க, பணத்தை என்ன அப்படியே கொடுக்க முடியுமா? எந்த ஒரு காரணமும் இல்லாமல் நான் எதுக்குங்க உங்களுக்கு உதவி செய்யணும்? இப்போ வீடு என்னுடைய வீடு, அந்த பணம் எனக்கு திருப்பி வேண்டவே வேண்டாம். நீங்களே கையெழுத்து போட்டு கொடுத்ததுக்கப்புறமா இன்னும் எதுக்கு என் வீட்டில் இருக்கீங்க? இப்போ எல்லாரும் இங்கேருந்து கிளம்பணும், இல்லை போலீஸை வர வைப்பேன்னு சொல்ல உடனே முத்து சொல்கிறாங்க, அப்பா அவங்கக்கிட்ட தெளிவாக ஆதாரம் இருக்குப்பா, இவங்க 2 பேரும் என்ன வேலை செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். இதில் வேற மீனாவை கேள்வி கேட்குறது, மீனாவை அவமானப்படுத்துறது, மீனா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு திட்டம் போட்டாங்கள்ல, இப்போ யாருமே இந்த வீட்டில் இருக்க முடியாதுப்பா. ஏன்னா இப்போ இந்த வீடு சிந்தாமணியோட வீடு. நல்லா திட்டம் போட்டு அம்மாவையும் மனோஜையும் ஏமாத்திருக்காங்க. இந்த சிந்தாமணியை நம்பி அம்மா மட்டும் இல்லை, இந்த மனோஜ் நம்ம எல்லாருமே ஏமாந்து போய் நிற்கிறோம். இதெல்லாம் நமக்கு தேவையா? அப்பா ஏற்கனவே கேட்டாங்க, எப்படி பணத்தை ஏற்பாடு பண்ணேன்னு. நீ பதில் சொல்லாமல் போனப்பவே நாங்கள் சந்தேகப்பட்டோம், இப்படி ஒரு வேலையை செஞ்சு உனக்கு வந்து பிரச்சனை வரக்கூடாதுன்னு. இப்போ யாருக்குமே இந்த வீடு இல்லாமல் செஞ்சிட்டிங்கல்ல, இப்போ உங்கள் 2 பேத்துக்கு ரொம்ப நிம்மதி தானே அப்படின்னு சொன்னதை கேட்டு அண்ணாமலை இருந்த கோவத்தில் விஜயாவையும் மனோஜையும் பலார்னு வெளுத்து வாங்குறாரு. என் பேச்சை நீங்கள் 2 பேரும் கேட்கவே மாட்டீங்கல்ல, நீங்களா ஒரு முடிவெடுத்துறதுனால ஏற்கனவே ரோகிணியால் நம்ம வந்து ஏமாந்து போனோம், இப்போ இந்த சிந்தாமணியும் தேடி வந்து நம்ம யாரும் இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு ஆதாரத்தோடு சொல்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? போதுமா விஜயா? இது என்னுடைய வீடுன்னு எப்போ பார்த்தாலும் சொல்வேன், இப்போ இந்த வீடும் உனக்கு இல்லை, அதுக்கெல்லாம் காரணம் நீயும் மனோஜும் தான் அப்படின்னு அண்ணாமலை விஜயாவை வெளுத்து வாங்கும்போது விஜயா என்ன செய்யன்னு தெரியாமல் ரொம்பவே அழுகிறாங்க. அண்ணாமலைக்கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறாங்க.
இப்படிலாம் சிந்தாமணி கிட்ட உதவி கேட்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் பேசியிருக்கணும், சொல்லியிருக்கணும். எல்லாமே ஏன் தப்பு தான். சிந்தாமணி இப்படியெல்லாம் ஏமாத்துவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. சிந்தாமணிய ரொம்பவே நம்புனேன். ஆனா, இந்த வீடு கிடைக்கணுன்றதுக்காக சிந்தாமணி பேசி என் மனச மாத்தி இப்படியெல்லாம் ஏமாத்திட்டாங்களே! அப்படின்னு சிந்தாமணி இப்ப விஜயா வீட்டுக்கு ஓனர் ஆயிட்டாங்க. இவங்க யாரும் இந்த வீட்ல இருக்கக்கூடாதுன்னு சொன்னதால, அழுதுகிட்டே அங்கருந்து வராங்க விஜயா. ரோகிணியும், மீனாவும் இந்த வீட்ல இருக்கவே கூடாதுன்னு யோசிச்சேன். இப்ப இந்த வீட்ல இருந்து நானே இப்படி வந்துட்டேனே! இப்ப அந்த வீடு என்னுடைய வீடு இல்லையே! சிந்தாமணி இப்படி ஏமாத்திட்டாங்களே! அப்படின்னு ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க விஜயா. சிந்தாமணியோட திட்டம் என்னன்னு தெரியாம மனோஜும், விஜயாவும் சிந்தாமணிய நம்பி இப்படி ஏமாந்து, அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. வேற வழி இல்லாம விஜயா தன்னுடைய வீட்ல இருந்து வந்துடுறாங்க. விஜயா அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்துட்டு அண்ணாமலைக்கு ரொம்ப கோவம் வருது. "பாத்தியா முத்து, நாம இப்ப இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். இப்ப நமக்குன்னு வீடும் இல்ல. அதுக்கெல்லாம் காரணம் இந்த விஜயாவும் மனோஜும் தான்" அப்படின்னு கோவமா விஜயாவ வெளுத்து வாங்குறாரு அண்ணாமலை. உடனே முத்து சொல்றாங்க, "இவங்க யாரும் நம்ம பேச்ச கேட்க மாட்டாங்கப்பா. இப்ப நம்ம நிலைமைய பாத்தீங்களா? சிந்தாமணிக்கு தான் இப்ப வீடு கிடைச்சிருக்கு. ஆனா நமக்கு இருந்த வீடும் இல்லாம இந்த நிலைமையில வந்து நிக்கிறோம்னு" சொல்லும்போது சிந்தாமணி மேல ரொம்பவே கோவமா இருக்காங்க விஜயா. சிந்தாமணிய நம்பி விஜயாவும் மனோஜும் இப்ப ஏமாந்து போய் நிக்கிறாங்க. நான் அந்த வீட்ல இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்ப விஜயாவும் மனோஜும் எங்க போறதுன்னு தெரியாம சிந்தாமணி சொன்ன பொய்யெல்லாம் நம்பி அந்த வீடும் இல்லாம தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிக்கிறாங்க. நான் அந்த வீட்ல இல்லைன்னா மத்தவங்க மட்டும் அந்த வீட்ல சந்தோஷமா இருக்க முடியுமா என்ன? என்ன அங்கேருந்து அனுப்புனாங்கல்ல, அதான் விஜயாவுக்கும் மனோஜுக்கும் இப்படி ஒரு நிலைமை. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சிந்தாமணி எனக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சிருக்காங்க. இனியாவது மனோஜும் விஜயாவும் என்னுடைய அருமை பெருமை என்னன்னு தெரிஞ்சுக்கட்டும். மனோஜ் விஜயாவை நான் சும்மா விட போறதே கிடையாது அப்படின்னு மனோஜ் மேல ரொம்பவே கோவமா இருக்காங்க ரோகிணி. இந்த சிந்தாமணி இப்படியெல்லாம் பொய் சொல்லி என்னை ஏமாத்திட்டாங்களே, மனோஜுக்கு உதவி செய்கிறேன்னு இப்படிலாம் பொய் சொல்லிட்டாங்களே, சிந்தாமணியை நம்பி இப்போ வீடும் இல்லாமல் நிற்கிறேன் அப்படின்னு சிந்தாமணி மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க விஜயா. இங்கே மனோஜ் யோசிக்கிறாரு, சிந்தாமணி நமக்கு பணம் தருவாங்கன்னு நினச்சேன். ஆனால் அந்த பணத்தையும் கொடுத்துட்டு வீடை வாங்குவாங்கன்னு எதிர்பார்க்கல. இப்போ எங்கே போகிறது எங்கே தங்குறதுன்னு ஒன்றுமே புரியலையே. அம்மாவுக்கும் எனக்கும் இப்படி ஒரு நிலைமை வரும்னு எதிர்பார்க்கல. எப்படி ரோகிணியை நம்பக்கூடாதோ அதே மாதிரி சிந்தாமணியவும் இனி நம்பவே கூடாது. இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டாங்களே அப்படின்னு ரோகிணி மேலேயும் சிந்தாமணி மேலேயும் ரொம்பவே கோவமாக இருக்காரு மனோஜ்.